வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தற்பொழுது தாவேகா பக்கம் சாய்கிறார் செங்கோட்டையன், திணறிய எடப்பாடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியில் கூட்டணி, அதாவது பெருமிதத்தில் ஒரு ஆளுமையாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் திடீரென அதிமுக கட்சிக்குள் போர்க்கொடியை தூக்கினார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணையப்பட வேண்டும், கட்சியிலே அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது, பலத்தை சேர்க்க நீக்கப்பட்டவர்களையும் நீங்கி சென்றவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என போர்க்கொடியும் தூக்கினார் அதிமுகவில். அது எடப்பாடியிடம் எடுபடவில்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அனைவர்களையும் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினார். இந்த ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது எந்த ஒரு கட்சியில் இணையாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தாவேகா பக்கம் செங்கோட்டையன் சாய்கிறாரா என்ற ஐயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து நீங்கினால் என்ன, பாஜக பார்த்துக்கும் என நம்பிய செங்கோட்டையனை பாஜக கழட்டிவிட்டதுதான் பாக்கி என்ற பேச்சுக்கள் வலுவெடுக்க ஆரம்பித்துவிட்டன. இதனால் தாவேகா பக்கம் தனது காரை செங்கோட்டையன் திருப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவுக்கு அரசியல் புதிர்ச்சி பெற்ற ஆட்கள் தேவை என்பதால் சேர்த்து கொள்வார்கள் என கேஏஎஸ் நம்புகிறாராம் செங்கோட்டையன் அவர்கள். மேலும் ஆனால் பாஜகவுடன் செங்கோட்டையன் நெருக்கம் காட்டுவதால் விஜய் தயங்குகிறார் என பேசப்பட்டு வருகிறது. மேலும் அப்படி தற்பொழுது அதிமுகவில் மிகவும் மூத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்து தற்பொழுது லீக் இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை பெற்றிருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா தொகுதியிலும் சரி, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆதரவும் சரி, பெருமிதத்தில் அவர்களுடைய ஆதரவை திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் தற்பொழுது தாவேகா பக்கம் சென்றார் என்றால், அந்த கட்சிக்குள் இணைந்தார் என்றால் கொங்கு மண்டலத்தை தாவேகா அதிரடியாக ஆதரவை பெறும். இவருடைய செல்வாக்கு தாவேகாவுடைய ஆதரவு டபுள் ஆகி அப்படியே ட்ரிபிள் மடங்காக பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது கொங்கு மண்டலத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி சொல்வது, தவிர்க்க முடியாத வெற்றியாக, கடிக்க முடியாத வெற்றியாக கூட மாறும் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி ஒரு சூழல் நடைபெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் அலசல் முரசலாக பேசப்படக்கூடிய ஒரு தகவல் நமக்கு கிடைத்ததன் காரணமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மேலும் தற்பொழுது அப்படி இணைந்தால் என்றால் பெருமிதத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல், அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகளும் பார்த்தீங்கன்னா தாவேகாவில் இணைவதன் காரணமாக கட்சி வளரும், கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் கிட்டத்தட்ட நெருங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படி. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.